குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. உயிர் எழுத்துக்களை போலதான் மெய் எழுத்துக்களும் தமிழ் மொழிக்கு முக்கியமான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை பார்க்க எப்படி இருக்கு? புள்ளி வச்சு இருக்கு. சரியா சொன்னீங்க. அதனால இந்த எழுத்துக்களை புள்ளி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் எழுத்துக்களை ஒற்றை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஒற்றை எழுத்துக்கள்னா என்ன? ஒற்றை எழுத்துக்கள் அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவே ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் ஒற்றை எழுத்துக்கள். மாத்திரையா? மாத்திரை அப்படின்னோடனே பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது போடக்கூடிய மாத்திரை அல்ல. மாத்திரை அப்படிங்கிறது கால அளவு, அதாவது எவ்வளவு நேரத்தில் சொல்லக்கூடிய இந்த எழுத்து அப்படிங்கிறது தான் தமிழ்ல மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒற்றை எழுத்துக்கள் அப்படிங்கிறது அரை மாத்திரை அளவே ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது கண்ணை திறக்கும் நேரத்தில் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்களும் இயல்பா, அதாவது சாதாரணமா ஒலிக்கக்கூடியவை அல்ல. அப்படின்னா? அதாவது மெய் எழுத்துக்களை ஒரு மரத்தோட ஒப்பிடலாம். ஒரு மரத்தை 3 முக்கிய பாகங்களா பிரிக்கலாம். 1 அடிமரம், 2 இலைகள், 3 பூக்கள். அடிமரத்தை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ரஃப்பா இருக்கும். சரியா சொன்னீங்க, கடினமா இருக்கும். அதுவே பூக்களை தொட்டு பார்த்தா மென்மையா இருக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க, மென்மையா இருக்கும். இலைகளை தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி ரஃப்பா இருக்கும், இன்னொரு வகத்திலேயே ஸ்மூத்தா இருக்கும். அதேதான், இலைகள் மென்மையாகவும் இருக்காது, கடினமாகவும் இருக்காது, இரண்டிற்கும் இடைப்பட்டதா இருக்கும். ஒரு மரத்தை போலவே தமிழ்ல மெய் எழுத்துக்களும் ஒலிக்கும் தன்மையை கொண்டு 3 வகையா பிரிக்கலாம். 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். வல்லின எழுத்துக்கள் 6, அதாவது இக், இக், இச், இச், இட், இட், இத், இத், இப், இப், இர், இர். இந்த எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கடினமா இருந்துச்சு. அதேதான், அடிமரத்தை தொட்டா இருப்பது போல கடினமா இருக்கும். நம்ம உடம்புல இந்த எழுத்துக்கள் மார்பில் இருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள். ஓ, அப்படியா? ஆமா, இந்த எழுத்துக்களின் உச்சரிக்கும் போது வலுவான மூச்சு காற்று கொடுத்து அழுத்தத்தால் வலிமையா இருக்கும். அதால வன்மையான ஓசை உடைய எழுத்துக்கள் தான் வல்லின எழுத்துக்கள். 2வது மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்களும் 6 எழுத்துக்கள் தான். அது என்னென்ன அப்படின்னா இங், இங், இஞ்ச், இஞ்ச், இன், இன், இந்த், இந்த், இம், இம், இன். இன். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. அதாவது ரொம்ப மென்மையான ஓசை கொண்ட எழுத்துக்கள் தான் மெல்லின எழுத்துக்கள். உங்களுக்கு தெரியுமா மெல்லின எழுத்துக்கள் உடம்பில் எந்த இடத்துல இருந்து பிறக்குதுன்னு? தெரியாதே. மூக்குல இருந்து பிறக்குது. மூக்குல இருந்தா? ஆமா, மூக்குல இருந்து தான் பிறக்குது. ஏதோ உதாரணமா சொல்லுங்க. இங், இங். மூக்கில் இருந்து பிறக்குதா? ஆமா. சரி. 3வது இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்களும் 6 எழுத்துக்கள் தான். அது என்னென்னா இ, இ, இர், இர், இல், இல், இவ், இவ், இல், 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 இல். இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, சொல்ல முடியாது. இந்த இடம் கொஞ்சம் கடினமாகவும் இருந்துச்சு. சரியா சொன்னீங்க. இந்த எழுத்துக்களை ஒலிக்க தேவையான முயற்சி நடுத்தரமா இருந்தது இல்லையா? இந்த எழுத்துக்களின் ஓசையானது கடினமாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இடையில இருப்பதனால இதை இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா இடையின எழுத்துக்கள் நம் உடம்பில் எந்த இடத்தில் இருந்து பிறக்குதுன்னு? தெரியாதே. எங்கே இருந்துன்னா கழுத்து, அதாவது மார்புக்கும் மூக்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய கழுத்தில் இருந்து பிறக்கக்கூடிய எழுத்து தான் இடையின எழுத்துக்கள்.
ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகள் இருக்கு. வல்லின எழுத்துக்கள் உச்சரிப்பதற்கும் மெல்லின எழுத்துக்களை உச்சரிப்பதற்கும் இடையின எழுத்துக்களை உச்சரிப்பதற்கும் தனித்தன்மைகள் இருக்கு. சரியா? ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, புள்ளி வைத்து எழுதக்கூடிய மெய் எழுத்துக்கள் வார்த்தையின் முதலில் வராது. அதாவது உயிர் எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர் எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் எல்லாமே வார்த்தைகளின் முதலில் வரும் இல்லையா? ஆனா புள்ளி வச்சு எழுதக்கூடிய மெய் எழுத்துக்கள் வார்த்தையின் முதலில் வராது. வராதா? அப்ப மெய் எழுத்துக்கள் எங்க வரும்? மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களோடு சேர்ந்துதான் வரும். உதாரணமா அக்கா, ஆ என்றது உயிர் எழுத்து, இக் என்பது மெய் எழுத்து. மெய் எழுத்து. கா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. உயர்மை எழுத்து. அதாவது இக்கு கூட்டல் ஆ, கா. உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாகக்கூடிய எழுத்து தான் உயிர்மை எழுத்துக்கள். சரியா? சரி. இப்ப படிங்க. ஆ, ஆ, இக், இக், கா, 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 அக்கா. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ஊ, ஊ, இக், இக், கு, கு, ஊக்கு, ஊக்கு. கு அப்படிங்கிற மூன்றாவது எழுத்து உயிர்மை எழுத்து. அது எப்படி வருது அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ, கு. சரியா? ஒரு மெய் எழுத்தோட 12 உயிர் எழுத்துக்களும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள். உதாரணமா இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு கூட்டல் ஆ, கா. இக்கு கூட்டல் இ, கி. இக்கு கூட்டல் ஈ, கீ. இக்கு கூட்டல் ஊ, கு. உயிர்மை எழுத்துக்களை பத்தி நம்ம விரிவா வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்ப வல்லின எழுத்துல முதல் எழுத்தான இக்கு எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம் மற்றும் குழந்தைகள் எளிய முறையில இக்கு எழுத்துக்களை கற்கும் ஆக்டிவிட்டிஸும் பார்க்கலாம். சரியா? சரி. இது என்ன எழுத்து? இக். இக். இக் கொக்கு. இக் கொக்கு. இக் நாக்கு. இக் நாக்கு. இக் மூக்கு. இக் மூக்கு. இக் பாக்கு. இக் பாக்கு. இக் சக்கரம். இக் சக்கரம். இக் அக்கா. இக் அக்கா. இக் ஊக்கு. இக் ஊக்கு. இக் காக்கை. இக் காக்கை. ஃப்ரெண்ட்ஸ், இக்கெழுத்தை கொண்ட வார்த்தைகளை என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. இக். இக் கொக்கு. கொக்கு. நாக்கு. நாக்கு. மூக்கு. மூக்கு. பாக்கு. பாக்கு. சக்கரம். சக்கரம். அக்கா. அக்கா. ஊக்கு. ஊக்கு. காக்கை. காக்கை. எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. நன்றி. இப்ப குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம். ஆக்டிவிட்டிஸ் 1, இக்கெழுத்தை அறிமுகப்படுத்துதல். ஹாய் கிட்ஸ். என்ன லெட்டர் பண்ண போறீங்க? என்ன எழுத்து அது? இக்கு. இக்குன்றது என்ன எழுத்து? வல்லின எழுத்து. இப்ப இக்க என்ன பண்ண போறீங்க? டெக்கரேட் பண்ண போறோம். சரி, டெக்கரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கலர் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கலர் என்ன சூஸ் பண்ணலாம்? பர்பிள். வேண்டாம். ரெண்டு சூஸ் பண்ணலாம். இப்ப கலர் பண்ணலாம். குழந்தைகளுக்கு இக்கெழுத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இக்கெழுத்தை ஒரு பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலாம். அவங்க விருப்பப்படி அதை வண்ணம் தீட்ட சொல்லலாம். இதன் மூலமா குழந்தைகள் எழுத்துக்களை தெரிஞ்சுக்க ரொம்பவும் உதவியா இருக்கும்.
ரொம்ப அழகா இருக்கு புவன். நீங்க அழகா வண்ணம் தீட்டி இருக்கீங்க. தேங்க்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போலாம். ஆக்டிவிட்டிஸ் 2 இக்கெழுத்தை கண்டுபிடித்து வட்டமிடுதல். புவன், இந்த ஆக்டிவிட்டி என்னன்னா இக்கெழுத்தை கண்டுபிடிச்சு வட்டமிடணும். சரி. இந்த ஆக்டிவிட்டிஸ் மூலமா குழந்தைகள் இக்கெழுத்தை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம அதை கண்டுபிடித்து விளையாடும் போது விளையாட்டா குழந்தைகள் இக்கெழுத்தை கற்க ரொம்ப உதவியா இருக்கும். இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர் புவன். ஆக்டிவிட்டிஸ் 3 இக்கெழுத்தை எழுதுதல். இந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ண போறோம் இத. ஓ, இது என்ன எழுத்து? இக். அந்த புள்ளிகளை இணைத்து எழுதுக. சரியா? குழந்தைகள் இந்த புள்ளிகளை இணைத்து எழுதும் போது எழுத்துக்களை எழுதுவதற்கு இது ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். அழகா எழுதியிருக்கீங்க புவன். தேங்க்ஸ். ஆக்டிவிட்டிஸ் 4 வார்த்தைகளை படித்தல். புவன், இது படிக்கிறது, படிக்கிற ஆக்டிவிட்டி. படிக்கலாமா? ஆ இக் கா அக்கா. சூப்பர் புவன். ஊ இக் இக் கு கு ஊக்கு ஊக்கு. கா கா இக் இக் கை கை. காக்கை. காக்கை எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. காக்கை தானே, கை விடு தானே. காக்கைன்னு சொல்லலாம், காக்கான்னு சொல்லலாம். இப்ப புரியுது. இப்ப எண்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். காக்கா காக்கா. காக்கா எப்படி சத்து போடும்? கா கா. இது யார் பண்ணது புவன்? என்னோட அக்கா. சூப்பர். குழந்தைகளுக்கு வார்த்தைகளை, எளிமையான வார்த்தைகளை படிக்க சொல்லிக் கொடுக்கலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில வார்த்தைகளை தெரிந்து கொள்வதற்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். பாய். காக்கா பாய் சொல்லுது. காக்கா. ஹாய் கிட்ஸ். எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாள் மற்றும் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை தமிழரசி கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப மறக்காம வெப்சைட்க்கு போங்க, லாகின் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க, உங்க தமிழரசி ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.